அன்புள்ள சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கு காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். லூகாஸ் நற்செய்தியில் 2வது அதிகாரத்தில் சிமியோன், ஆனா என்பவர்களை பற்றி நாம் படிக்கலாம். இவர்கள் இருவருமே கோவிலில் பணி செய்தார்கள். ஒரு நாள் இறைவன் மீட்பரை வெளிப்படுத்துவார், காட்டுவார் என்ற நம்பிக்கையோடு காத்திருந்தார்கள். வயதும் ஆகிவிட்டது. ஆனால் கடைசியில் மீட்பரை பார்த்தார்கள், இயேசுவை கண்டார்கள். அதே போல பழைய ஏற்பாட்டில் அபிரகாமும் ஆண்டவருடைய வாக்குறுதியை நம்பி கடைசி வரையும் காத்திருந்தார். வயதாகிவிட்டது. கடைசியாக ஆண்டவருடைய வாக்குறுதி, அதாவது ஐசக் எனும் குழந்தை பிறக்கும் உங்களுக்கு என்று நம்பி காத்திருந்தார்கள். இன்றும் நாம் காத்திருக்கிறோம். இயேசுவின் 2ஆம் வருகை எப்போது வரும் என்று ஆவலுடன் காத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நமக்கு தெரியாது எப்ப இயேசு வருவார் 2ஆவதாக. காத்திருப்பது விசுவாசத்தின் அடையாளம். காத்திருப்பது விசுவாசத்தின் நம்பிக்கை. ஆகவே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் சில சமயங்களில் காத்திருக்க வேண்டும். அவசரப்பட முடியாது. கடவுள் உடனே நம்முடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று கடவுளுக்கு தெரியும். எப்ப அதை கொடுக்க வேண்டும், எப்படி கொடுக்க வேண்டும், எங்க கொடுக்க வேண்டும் என்று கடவுளுக்கு தெரியும். அதனால் நாம் அவசரப்படாமல் கடவுள் மீது நம்பிக்கை வைத்து காத்திருக்க வேண்டும். கடவுள் கொடுக்க ரொம்ப நேரம் எடுத்துக்கொண்டிருக்கிறார், அதனால என்னால் பொறுமையா இருக்க முடியாது என்று ஓட முடியாது. சில பேர் ஓடுறாங்க, வேற இடத்துக்கெல்லாம் ஓடுவாங்க. ஓடுறவங்க ஓடட்டும். ஆனா பைபிள்ல பார்த்தா காத்திருப்பவர்களுக்கு கடவுள் கடைசியாக அவருடைய கோரிக்கைகளை நிறைவேற்றினார். அதே போல நமக்கும் நாம் காத்திருந்து நம்பிக்கையோடு ஜெபிக்கும் போது, எதிர்பார்த்திருக்கும் போது கடவுள் நிச்சயமாக நம்முடைய நல்ல கோரிக்கைகளை நிறைவேற்றுவார். ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நம்பிக்கையோடு நாம் வாழ்வோம். இறைவன் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதித்து நம்மை பாதுகாப்பார். ஆமேன்.